South Strip. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் யாதகிரி அந்த கோயிலை தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஹைதராபாத்ல இருந்து இந்த கோயிலுக்கு எப்படி வருது அப்படின்ற வீடியோ பதிவு வந்து முழுக்க போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சரியா ஹைதராபாத்ல இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த யாதகிரிகுட்டா அப்படின்ற கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த யாதகிரி அப்படின்ற இடத்த வந்து டெம்பிள் சிட்டியா மாற்றணும் அப்படின்றது தான் தெலுங்கானா கவர்மெண்டோட எய்ம். ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கோயில் வேலைப்பாடுகள் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்ந்த வேலை வரும்போதே ஒரு சில கோயில்கள் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கோயில் அப்படின்றது சரியா 2000 கோடி செலவு பண்ணி இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. 2022 மார்ச்ல இந்த கோயிலை வந்து மக்கள் பார்வைக்காக ஓபன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் வந்து நிறைய வேலைப்பாடுகள் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டா முடிவடையலை அப்படின்றதான் உண்மை. 2 கோயில்கள் அமைச்சிருக்காங்க. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் ஒரு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்திலே ஒரு சின்ன சிவன் கோயில் அதுவும் கூட அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க அந்த சிவன் கோயில் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போற பாதையிலே வந்து அமைச்சிட்டு இருக்கோம். ரெண்டுமே வந்து பிரம்மாண்டமா இருக்குது. முழுக்க முழுக்க இந்த கோயில்கள் எல்லாமே வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் பிரம்மாண்டமான கோயில் ஆல்ரெடி இருந்தது, ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து மரிசி எப்படி சொல்றது ரீபில்ட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. 2000 கோடி செலவுல வேலைப்பாடுகள் அப்படின்றது முடிவடையல. நிறைய வேலைப்பாடுகள் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கோயில் வந்து இவங்களோட எய்மே பாத்தீங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு எப்படி ஒரு திருப்பதியோ அதே மாதிரி தெலுங்கானாக்கு ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள், அதான் அவங்களோட எய்மும். திருப்பதி எந்த அளவுக்கு ஒரு பேர் போயிருக்கோ அதே இதை அவங்க வந்து இங்க பண்ணும் அப்படின்றதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வேலைப்பாடுகள் எல்லாம் முடிவடையல. எல்லா வேலைப்பாடுகளும் முடிவடையும் போது ஒரு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோயில் பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து வெளி வேலைப்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மக்கள் பார்வைக்காக விட்டாங்க. உள்ள எல்லாமே வந்து பிரம்மாண்டமா ஜொலிக்குது ஆக்சுவலி. பட் வெளியே வந்து இன்னும் நிறைய வந்து அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் அதை எப்படி பண்றது அப்படின்றது இன்னும் வந்து ஷேக்கா தான் இருக்குது. ஸோ உள்ள போட்டோகிராஃபி அந்த மாதிரி எதுவும் அலௌட் இல்லை. பட் இது வந்து நீங்க வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இன்னொரு பாதை இருக்கு. நான் வந்து அந்த பாதை மூலம் தான் போய் எடுத்தேன். ஸோ நிறைய பேர் வந்து உள்ள போகும்போது செல்போன் லாக்கர்ல வைக்கணும், பேக் வந்து லாக்கர்ல வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதையுமே நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால செப்பல் வந்து தனியா வைக்கணும். ஸோ அதனால எல்லாமே வந்து நீங்க வந்து வச்சுட்டு போகும்போது நீங்க இந்த ஸ்பாட்டுக்கு இப்ப நான் வீடியோ எடுத்திருக்க ஸ்பாட்டுக்கு போகும்போது உங்க கையில போனே இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒரு ஆப்போசிட் எப்படி வந்து எக்ஸிட்டுக்கு வெளியே வருவாங்களோ அந்த பாதை மூலம் நம்ம வந்து என்ட்ரி ஆகி உள்ள போகும்போது இந்த இடத்துல நம்ம எல்லா வீடியோஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எக்ஸிட்டுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கு. அந்த ரூட் மூலம் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அங்க போய் நம்ம வந்து கோயில் எல்லாம் நல்லா வீடியோ எடுக்க முடியும். அந்த எக்ஸிட் பாதையில் நம்ம போகும்போது தான் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அங்க போய் பார்த்து அங்க வீடியோ எல்லாம் எடுக்கலாம். எதுவுமே யாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ளேயும் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ கர்கப் அந்த மெயின் ஐடியில விட்டுட்டு வெளியெல்லாம் எடுங்க, அதான் ரொம்ப நல்லது. ஸோ அங்க எடுத்துட்டு நம்ம திரும்ப உள்ள போய் லக்ஷ்மி நரசிம்ம கோயிலையும் வந்து சுத்தி எடுக்க முடியும். 4 பிரம்மாண்டமான கோபுரங்கள், எல்லா கோபுரமே வந்து ஈக்குவல் வடிவில் நிறைய கோபுர அமைப்புகள் இருக்குது ஆக்சுவலி. ஸோ உள்ளேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரௌடடா இருந்து நான் சொன்ன மாதிரி போறது அப்படின்றது அவ்வளோ எளிமை இல்லை. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து அப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஏக்கர் பரப்பளவுல இருந்து இப்போ வந்து 14 ஏக்கர் பரப்பளவுல இதை பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே ஹைதராபாத் அந்த நிசாம் ஆஃப் ஹைதராபாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து 82,000 வந்து இந்த கோயிலுக்கு வந்து நன்கொடையை அளிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல. பட் இப்போ பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், நம்ம வந்து 2000 கோடி செலவு பண்ணி இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சு பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல 82,000 கூட ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்றதான் உண்மை. ஸோ இப்போ இந்த பிப்ரவரி மாசம் 2023 வந்து அந்த நிசாம் ஆஃப் ஹைதராபாத் இருப்பாங்க இல்லையா, அந்த மகாராணி அவர்கள் வந்து ஒரு 8 லட்சம் மதிப்புள்ள ஜுவல்லரியை வந்து கிஃப்டா பண்ணியிருக்காங்க. இவந்தோ இன்னும் அந்த நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அவங்க எல்லாமே வந்து அந்த முஸ்லீம் இதை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து நிறைய ஹிந்து கோயில்களுக்கும் வந்து பராமரிப்புக்காக எல்லாமே வந்து நிறைய நன்கொடைகள் அந்த காலகட்டத்திலயும் அளிச்சிருக்காங்க, இப்பவும் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது நிஜமாவே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம்தான். இன்னும் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா ஒரு சூப்பரான கோயில். நான் சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து ஒரு திருப்பதி மாதிரி இங்க வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மா வந்து பாருங்க. ஆனா அங்க ஃப்ரீ பஸ் விட்டுருக்க மாதிரி நீங்க கீழே இருந்து மலைக்கு மேல நடந்தும் போக முடியும். அதே மாதிரி ஃப்ரீ பஸ் சர்வீஸ் அப்படின்றது விட்டுருக்காங்க, அந்த பஸ் மூலியம் பயணிக்க முடியும். ஸோ உங்களோட ஓன் வீக்கிள்லயோ ஆட்டோலயோ அந்த மாதிரி போக முடியாது. இப்போதைக்கு அவங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பெரிய அளவில் கார் பார்க்கிங் அது இதெல்லாம் வந்து பட் ஓவர் க்ரௌடடாக இருந்தது. இன்னும் வந்து இந்த செல்ஃபோனு பேகு
செப்பல் வைக்கிற ஸ்டாண்டு, டாய்லெட், இந்த மாதிரி விஷயங்கள், பேசிக் விஷயங்கள் வந்து இன்னும் பண்ணாதது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து முதல்ல பண்ணியிருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. செல்போன் லாகர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஓப்பனா ஒரு இடத்துல கொடுக்க வேண்டிய, அதுக்கு தனி ஃபீஸு. பேக் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஃபீஸு, அதுக்கு தனியா வச்சு அதுல அந்த அந்த பப்ளிக்கா ஒரு இடத்துல வச்சு அதுல காவல் காக்குறாங்க. செப்பல் அப்படின்றதும் அந்த பப்ளிக்கா ஒரு இடத்துல போட்டு அதுல காவல் காக்குறாங்க, அதுக்கு தனி ஃபீஸ். டாய்லெட் போனா அது வந்து சின்ன சின்ன ரெடிமேட் டாய்லெட்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு தனி ஃபீஸ். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க தனியா ஃபீஸ் பண்ணும். இவங்க ஃப்ரீ பஸ் விடுறதை விட்டுட்டு பெய்டு பஸ் விட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸா பண்ணா நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே தனித்தனியா ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. அதே மாதிரி கோயிலுக்குள்ள போறதும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதே மாதிரி அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃப்ரீயா இருந்தது, போய் எளிமையா பார்த்துட்டு வர முடிஞ்சது. மேல இருந்து வியூ வந்து அழகா இருந்தது. நடந்து வந்தீங்க அப்படின்னா வரும் பாதைகள்ல ஒரு சில கோயில்கள் நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் போவோம் கண்டிப்பா. அந்த டைம்ல வந்து நம்ம நடந்து போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஒட்டுமொத்தமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேல இருந்து அந்த லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோயிலை பார்த்தோம். அதுக்கு தனி வீடியோ பதிவு போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்க. அது பக்கத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. பிரம்மாண்டமா சூப்பரா இருந்து, உள்ள எல்லாம் வந்து அது வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது வச்சிருக்காங்க, 100 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள எல்லாம் போய் பாக்குறதுக்கு. ஸோ கோயில்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவு ஃப்ரீயா வந்து சர்வீஸ் கொடுங்க மக்களுக்கு, அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு இடத்த ஒரு கோயில சாமியை பாக்குறதுக்கு காசு கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற நிலைமை வரக்கூடாது என்னை பொறுத்தவரைலாம். எல்லாரும் சமம் கோயிலுக்கு வரும்போது, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும். அந்த நிலைமை வந்து எல்லா கோயிலும் அக்ராஸ் இந்தியா பண்ணணும், அதான் என்னோட வேண்டுகோள். இங்கேயும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. திருப்பதி மாதிரி இதையும் ஒரு பிசினஸ் சென்டரா மாட்டாம கோயில் வந்து மக்களுக்கு பொது சொத்து, பொதுவா மக்கள் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணும். ஃப்ரீயா ஓபன் பண்ணி விடணும், போய் பார்க்கணும் வரணும், அந்த மாதிரி இருக்கணும். லாக்கர்ல போட்டு ஜெயில அடைச்சி விடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிவன் கோயிலும் இதே கோயில் பக்கத்துல இருக்கு, அவ்வளவு மக்கள் அங்கேயும் போகதான் செய்யறாங்க. அங்க எதுவுமே இல்லை, ஃப்ரீயா போய் பார்த்துட்டு உடனே வெளியே வர முடியுது. அதே இது இந்த லட்சுமி நரசிம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நிறைய இது இருக்கு. ஸோ லட்டு அது எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது, போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க, நான் உங்களுக்கு இமீடியட்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். கோயில் வந்து நிஜமாவே நல்லாவே அமைச்சிருக்காங்க, அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லாம இருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கறனால சாரி. பட் ஒட்டுமொத்தமா அருமையான ஜேர்னியா இருந்தது. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, ஸ்டே டியூன். தேங்க்யூ. சவுத் டியூபுக்கு சப்ஸ்கிரைப் ஆகி எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ, பாய்.
பூரி தோட்டை சாப்பாடு இல்லை. தண்ணியா? ஆமாம் ஆமாம்